ரிஷப லக்னத்திற்கான சுபயோக சேர்க்கைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சூரியன் பிளஸ் புதன், சூரியன் பிளஸ் சனி, சூரியன் பிளஸ் சுக்கிரன், புதன் பிளஸ் சுக்கிரன், புதன் பிளஸ் சனி, சுக்கிரன் பிளஸ் சனி, சுக்கிரன் பிளஸ் சனி. இதுல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 4ஆம் அதிபதி, வீடு மனை வாகனம் எல்லாத்துக்குமான அதிபதிகள் ரிஷப லக்னத்துக்கு. புதன் 2க்கும் 5க்கும் உடைய அதிபதி, தனாதிபதி, அப்புறம் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடியவர். சூரியன் 4ஆம் அதிபதி. சனி அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9, 10 கூடிய அதிபதிகள், தர்ம கர்மாதிபதிகள். இவங்களுக்கு ரெண்டுமே சனியாவே வர்றதுனால இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து செயல்படும். சனி வந்து அதே போல ஸ்ரீரலக்னங்கள்ங்கிறதுனால பாதகாதிபதியாகவும் வர்றதுனால ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் தொழில் முன்னேற்றத்துல கொஞ்சம் ஒரு சில இடத்துல நம்ம பார்த்து செய்யணும். அதனோட சாரத்தையும் பார்த்து டிசைட் பண்ணணும். சூரியன் பிளஸ் சுக்கிரன், சூரியன் வந்து 4ஆம் அதிபதி, சுக்கிரன் லக்னாதிபதி பிளஸ் 6ஆம் அதிபதியா வர்றதுனால 6ஆம் அதிபதியோட வேலையும் கொஞ்சம் பார்ப்பாரு. அதையும் கொஞ்சம் கவனமா அந்த கிரக சேர்க்கையை பார்க்கணும். புதன் பிளஸ் சுக்கிரன் அப்படிங்கும் போது பஞ்சமாதிபதி பிளஸ் லக்னாதிபதி, இது ஒரு நல்ல கிரக சேர்க்கை. புதன் பிளஸ் சனிங்கிறதும் ஒரு நல்ல கிரக சேர்க்கை. சுக்கிரன் பிளஸ் சனி அப்படிங்கிறதும் ஒரு நல்ல கிரக சேர்க்கையாகும். அதனால இந்த கிரக சேர்க்கைகள் வந்து இதுல சாரத்தையும் பார்த்துட்டு நம்ம பலன் எடுக்கிறது, யோகத்தை செய்யக்கூடிய நிலைமையில இவர்கள் இருக்கார்களா அப்படிங்கிறத சாரமும் வந்து இவர்கள் நின்ற நட்சத்திர சாரமும் வந்து டிசைட் பண்றதுனால அதை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். வாழ்க வளமுடன்.